கேபிஒய் பாலா இவர் பேரை சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய மக்களுக்கு ஹெல்ப் செஞ்சிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ரியல் ஹீரோவாக இருக்கிறவர் தான் பாலா. இந்த பாலா யாரு, இந்த பாலாவோட ஹிஸ்ட்ரி என்ன, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ரீசெண்டாக நடித்து ரிலீஸ் ஆன காந்தி கண்ணாடி படத்தோட ஹீரோ பாலா தான். அந்த படத்துக்காக அட்வான்ஸ் வாங்கி 2 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு ரியல் ஹீரோ நம்ம பாலா. இவரோட ஹிஸ்டரி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிளி பகஷ். நான் உங்கள் அல்லா பகஷ். கேபிஒய் பாலா இவர் காரைக்கல்ல தான் பிறந்திருக்காரு. இவரோட அப்பா ஒரு ஆட்டோ ஓட்டுநர், அம்மா ஒரு டெய்லர். நம்ம கேபிஒய் பாலா ஒரு டீசெண்டான ஃபேமிலியிலிருந்து தான் வளர்ந்து வந்திருக்காரு. இவருக்கு என்ன ஆசைனா ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும்னு ஆசை. அந்த ஆசை மட்டும் இல்லாமல் இவர் நிறைய டான்ஸ் கல்ச்சரல்ஸில் டான்ஸும் ஆடிருக்காரு. ஏன்னா இவர் டான்ஸ் ரொம்பவே சூப்பராக ஆடுவார். வீடியோக்கெல்லாம் கூட பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குது நம்ம கேபிஒய் பாலா. +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் சேரலான்னு லோயலா காலேஜுக்கும் படிக்கவும் வராரு. ஆனால் அந்த டைமில் தான் நிறைய பேரை பார்க்குறாரு. ஏன் இவங்கெல்லாம் ரிச்சாக இருக்காங்க, இவங்கெல்லாம் சூப்பராக இருக்காங்களே, இவங்கெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி வாழ்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு தாட் வருது. அதுக்கப்புறம் தான் இவரோட பயணத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் அமுதவாணனை பார்க்குறாரு. அமுதவாணன் கிட்ட ஹெல்ப்பும் கேட்குறாரு. எனக்கு இந்த மாதிரி ஹீரோ ஆகணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்ல வர நம்ம அமுதவாணன் விஜய் டிவியில் ஏகப்பட்ட ஷோக்களை பண்ணியிருக்காரு. விஜய் டிவியில் கொஞ்சம் பெரிய ஆள் தான் அமுதவாணன். அமுதவாணன் ஹெல்ப்பால் விஜய் டிவிக்குள்ளே என்ட்ரி ஆக சான்ஸ் தேடுறாரு நம்ம கேபிஒய் பாலா. அதே டைமில் கலக்கப்போவது யார் 5th சீசனில் நம்ம கேபிஒய் பாலா ஆடிஷனுக்கு வராரு. ஆனால் அந்த டைமில் கேபிஒய் 5th சீசனில் நம்ம பாலா செலக்ட் ஆகலை. கேபிஒய் 6th சீசனில் கலக்கப்போவது யார் 6th சீசனில் தான் பாலா என்ட்ரி ஆகுறாரு. நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் இவர் டீம்மேட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை. அதனாலேயே ரிஜெக்டும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைமில் பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுத்தாங்க. ஏன் அவங்க டீம்மேட் தானே சரியாக பண்ணல, பாலா நல்லா தானே பண்ணார், பாலாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேன்னு நம்ம பிரியங்கா ஒரு சான்ஸ் கொடுக்க அந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாரு நம்ம பாலா. அந்த கலக்க போவது யார் 6th சீசனோட வின்னரு நம்ம கேபிஒய் பாலா தான். அந்த டைமில் இவரோட டைமிங் பஞ்ச் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் அந்த 6th சீசனே கலக்க போவது யார் 6th சீசனே வின் பண்ணார். அதுக்கப்புறம் தான் பாலா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வராரு. விஜய் டிவியில் ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்த பாலா அதுக்கப்புறம் சினிமாலையும் என்ட்ரி ஆகுறாரு. சினிமாவில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன படங்களாக தான் நடிச்சிட்டு வந்தார். போக போக அப்படியே யோகி பாபு கூட காம்போ போட்டார். விஜய் சேதுபதி கூட ஒரு காமெடி ரோலில் நடித்தார். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வந்த பாலா கிட்ட ஒரு பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப்ன்றது கேட்டிருக்கு. படிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. அந்த டைமில் தான் பாலா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்போ தான் பாலாவுக்கு சிங்க் ஆகியிருக்கு. பாலா பற்றி இன்னொரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். பாலா சின்ன வயசுலேருந்தே படிக்கும்போதே நிறைய கொஷின் கேட்பாராம். இந்த மாதிரி வீடு கட்டுறீங்களே உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னு. அப்போ அவங்க சொல்லுவாங்க 300-400ன்னு. ஓகே 300-400 செலவாகுது, உங்கள் வீட்டில் யாருன்னா உடம்பு சரியில்லைன்னா எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டதுக்கு 1000 ரூபாய் கிட்ட கூட ஆயிரும் அப்படின்னு சொல்லும் போது தான் பாலா யோசிச்சாராம். ஏன் நம்ம மக்கள் எல்லாருமே 200-300 சம்பாதிக்கிறாங்க, வீடு இல்லாமல் சில பேர் இருக்காங்க, நம்ம அவங்க எல்லாருக்குமே வீடு கட்டி கொடுத்தா எப்படி இருக்கணும்னு ஒரு தாட்ஸ் வந்திருக்கு. அந்த ஹெல்ப் பண்ணுற குணம் வந்திருக்கு. அங்கே தான் பாலாக்கு சின்ன வயசுலேருந்தே இது வரைக்கும் கூட அந்த ஹெல்பிங் மைண்ட் இருக்குன்னே சொல்லலாம். அவர் சம்பாதிக்கிற மொத்த பணத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% பணம் கிட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வராரு. குறிப்பாக 8 ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்காரு. ஒரு ஆம்புலன்ஸோட ரேட்டும் 5 லட்சத்துக்கு மேலே வரும். அதே மாதிரி நிறைய மக்களுக்கு வீடும் கட்டி கொடுத்துருக்காரு. சில பேருக்கு இடமும் வாங்கி கொடுத்துருக்காரு. சில பேருக்கு ஆட்டோவும் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஆட்டோவில் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசம்னு தான் சொல்லி அந்த ஆட்டோவே வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்லது பண்ணிகிட்டே வராரு. படிக்கிற பசங்களுக்கு அவங்க கிட்ட காசு இல்லைன்னா காசும் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பாலா ரொம்ப 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 சூப்பராக பண்ணிட்டு ஒரு ரியல் ஹீரோவாகவே ஆகிட்டாரு. இதுக்கு முன்னாடி ரியல் ஹீரோவாக இருந்தவர் நம்ம ராகவா லாரன்ஸ். அவர்னால எவ்வளோ முடியுதோ அதே மாதிரி ட்ரஸ்ட் கிட்ட காசு வாங்கி சேரிட்டி வாங்கி பசங்களை படிக்கிச்சிட்டு வந்தார். ஆண்டிக்கு பசங்க இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தார். அந்த டைமில் தான் நம்ம ராகவா லாரன்ஸும் நம்ம கேபிஒய் பாலாவும் ஜாயின் ஆகுறாங்க. 2 ரியல் ஹீரோக்களும் ஜாயின் ஆகி ஒரு சூப்பரான சம்பவத்தை பண்ணுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா
விவசாயம் பண்ணுறவங்களுக்கு டிராக்டர் வாங்கி கொடுத்தாங்க. அதே மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராகவே பண்ணிட்டு வராங்க. இவங்க 2 பேருமே நம்ம ரொம்பவே ஒரு ரியல் ஹீரோவாகவே பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டே வராங்க இவங்க 2 பேரும். குறிப்பாக புயல் வந்தபோது எல்லாமே நிறைய ஹீரோக்களை கூட இருக்கட்டும், நிறைய அரசியல்வாதிகளும் இருக்கட்டும், யாருமே இறங்கி போய் மக்களை பார்க்கல. சும்மா மேலோட்டமாக மீடியாக்காக மட்டும்தான் போய் பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம பாலா அப்படி இல்லை. இடிஞ்சு போன எல்லா வீட்டுக்கும் அப்படியே போயிட்டு அவங்க கிட்டலாம் ஹெல்ப் கேட்டு இவர்னால எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தார். இந்த மாதிரி ஒரு ரியல் ஹீரோவை நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். என்னதான் பெரிய ஹீரோக்கள் எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சில பேர் வரதில்லை. ஆனால் அவங்க பண்ணுவாங்களோ என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம பார்த்ததும் இல்லை, தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கேபிஒய் பாலா மேலே நிறைய நெகட்டிவ் இருக்குது. அவர் பண்ணுறது நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இவர் பண்ணுறதை எப்போனா அந்த விஷயம் வெளியே தெரிய தான் போகுது. அவர் பண்ணுற கெட்ட விஷயம் வெளியே தெரிய தான் போகுது. அவரும் எதுவும் ஓனாக பண்ணல, எல்லாம் கேஷ் வாங்கி தான் பண்ணுறாரு, எல்லாம் சேரிட்டி மூலியமாக தான் வந்து பண்ணுறாருன்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிகிட்டே வராங்க. அதெல்லாம் உண்மையாக இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹெல்ப்பு ஏதோ ஒரு பக்கம் மூலியமாக வருதா, மக்களுக்கு ஹெல்ப் கிடைக்குதா, அது எங்களுக்கு போதும். அது எந்த பக்கம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாலாவை நாங்கள் பாராட்டி ஆகணும். பாலா உண்மையிலேயே ஒரு ரியல் ஹீரோவாகவே இருக்கிறாரு. நான் ஆணித்தனமாக சொல்கிறேன், அடிக்கடியும் சொல்கிறேன், ஒரு ரியல் ஹீரோன்னே சொல்லுவேன். பாலா இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துட்டு பாலா ஃபேன்ஸ் இருக்காங்க. பாலா ஃபேன்ஸும் அவங்கவங்க மக்களுக்காக ஹெல்ப் பண்ண இறங்கிட்டாங்க. அந்த டைமில் தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன பாருங்க, இந்த பாலா அவர் காந்தி கண்ணாடி படத்தோட அட்வான்ஸ் வாங்கி 2 குடும்பங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாருன்னு சொன்ன பாருங்க. அது இந்த டைமில் தான் சிங்க் ஆகியிருக்கு. எப்போனா பாலாவுடைய ஃபேன்ஸ் அவங்க மக்களுக்கு குடும்பங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்கும்போது அதுக்காக போயிருக்காரு. அந்த டைமில் தான் 2 வீடு இடிஞ்சு கிடந்தது. அதை பார்த்து நம்ம பாலா அந்த 2 வீடுகளையும் நான் கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அந்த காந்தி கண்ணாடி படம் மூலியமாக அந்த அட்வான்ஸ் வாங்கி அந்த 2 வீடுகளை கட்டி கொடுத்துருக்காரு. இவர் பண்ணுறது எல்லாமே இவரோட காசு மட்டும்தான். இவர் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இவர் அந்த ஆக்ஷனை நீங்கள் பாருங்கள், ரியாக்ஷன் ஃபுல்லாகவே ரியலாக இருக்கும். ஆனால் சில பேர் நடிப்பாங்க. ஆனால் இவரெலாம் அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரியலாகவே தான் பண்ணுறாரு. பாலாவுடைய ஆசை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், ஆக்டர் ஆகணும்னு. இன்னொரு ஆசை என்னன்னா, இவர் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு இவருக்கு ரொம்ப நாள் ஆசை. பாலாவோட ஹெல்பிங் மைண்டாக இருக்கிற பாலாவை வளர்த்து விட்ட அமுதவாணன் இவரோட வீடு பல்லாவரத்தில் தான் இருக்குது. அந்த பல்லாவரம் ஏரியாவில் தான் நம்ம பாலாவும் ஒரு இடம் வாங்கி வச்சிருக்காங்களாம். பாலா அந்த இடம் கொஞ்சம் வாங்கினதுலேருந்து பத்தாம அமுதவாணன் கிட்ட கொஞ்சம் இடத்த வாங்கி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டிட்டு வராரு. நம்ம பாலாவுடைய ட்ரீம் ஹாஸ்பிட்டல் என்ன, அந்த ஹாஸ்பிட்டலோட கான்செப்ட்னா எல்லா மக்களுக்கும் இலவசமான மருத்துவம் வரணும். அதுவும் குறிப்பாக ஹார்ட்டுக்கு அந்த இடத்துல இலவசமாக எல்லாமே சிகிச்சை பார்க்கணும்னு நம்ம பாலா அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலை கட்டிகிட்டே வராரு. ஹாஸ்பிட்டலும் கட்டிகிட்டே இருக்காங்க. இப்போதைக்கு கட்டிகிட்டே தான் வராரு. பாலா இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்து உண்மையிலே பாராட்டியே ஆகணும். ஏகப்பட்ட பேருக்கு நல்லது பண்ணிகிட்டே வராரு. அவர் படம் வந்திருக்கு, அந்த படத்தை போய் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ரியல் ஹீரோவை நம்ம இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கிறோன்னா கண்ணுக்கு முன்னாடி அது கேபிஒய் பாலா தான். கேபிஒய் பாலாவை பற்றி என்னப்பா நீ ரொம்பவே சொல்கிறேப்பான்னு கேட்கலாம். ஆனால் நிச்சயமாக அவரோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு எனக்கு கண் கலங்கிருச்சு. அந்த ஹிஸ்ட்ரி அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. மனுஷனா இந்த மாதிரி தான்ப்பா இருக்கணும்னு தோணுது. இவரோட ஃபேமிலிக்கு 10% கொடுத்துட்டு 90% மக்களுக்காகவே ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷனை இதுக்கு மேலே பார்ப்போமா இல்லையான்னு கூட சரியாக தெரியல. நம்ம எல்லாருமே விஜயகாந்த் சொல்லியிருப்போம். ஆனால் இப்போதைக்கு ஒரு விஜயகாந்த்னா, வாழ்கிற விஜயகாந்த்னா அது கேபிஒய் பாலா தான். கேபிஒய் பாலா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ரியல் ஹீரோனா கமெண்ட் செக்ஷனில் கேபிஒய் பாலா ரியல் ஹீரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.